ஜனநாயகன் படத்துக்கு யூபிஏ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற ஃபோட்டோவே ஒரு ஃபேன் மேட் தாங்க. பட் ஆனால் இதில் உண்மை ஒன்று அடங்கியிருக்கு, நான் சொல்கிறேன். ஜனநாயகன் படம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. நம்ம சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஜேபியை எதிர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேஷ்டேகை ஒன்று ரெடி பண்ணிவிட்டு பசங்களாக பார்த்திங்கன்னா நிறைய ட்வீட்ஸ் போடுறாங்க. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இதுக்கு பின்னணி யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா எய்தர் ரூலிங் பார்ட்டி நம்ம தமிழ்நாட்டில், அப்படி இல்லைனா அவங்களும் பிஜேபியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஓவராலாக நமக்கு தெரியுது. இந்த இடத்துல எதுக்கு இந்த படத்தை எதிர்க்கிறாங்க, எதுக்கு பேன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வினோத் அவர்கள் எடுத்து வச்சுருக்காரு அப்படின்றதே பார்த்திங்கன்னா தெரியல. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படம் இன்னும் நான் பார்க்கல. நம்ம என்னென்னா இந்த ஒரு ஆதங்கத்திலே இருக்கும், ஏன்டா 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை இப்படி வேணுமனே பேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து மீண்டும் வரத்துக்கு மேபி இன்னொரு 1 or 2 days ஆகும். பட் நம்ம எவ்வளோ படங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நமக்கு எல்லா நடிகர்களுமே பிடிக்கும், எல்லா படங்களுமே பிடிக்கும், சினிமானாவே நமக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நான் பராசக்தி பார்ப்பேன். பார்த்துட்டு ஒரு ரிவ்யூன்றதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அரசியல் பேசியிருக்கிறதா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க படம் பார்த்தவங்க. பட் அதுக்கு சர்டிஃபிகேஷன் வந்துடுச்சு லாஸ்ட் மினிட்ல. பட் ஜனநாயகனுக்கு வராத ரீசன் என்ன, எதுக்கு அதை டிலே பண்ணணும்னு சொல்லிட்டு வாண்டடாக பண்ணுறாங்க சிபிஎஃப்சி அப்படின்றதுக்கான கேள்வி கேவிஎன் சைடு வைக்கும்போது அதுக்கான ப்ராப்பரான பதில் சிபிஎஃப்சி சைடு கொடுக்கல. அவங்க நிறைய லாஜிக்கலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸை. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஜனநாயகனுக்கு யூபிஏ சான்றிதழ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஹைகோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா டிவிகேக்கு ஜனநாயகன் படத்துக்கு விக்டரியாக வந்துருச்சு. வெற்றியாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் தாராளமாக தரலாம், நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்கான ரீசன் எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் டிலே பண்ணுறதுக்கான ரீசனே சரியில்லை, யூபிஏ சான்றிதழ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜ் பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. தட் மீன்ஸ் தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லா கேட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு, கிளியர் பண்ணியாச்சு. விச் மீன்ஸ் யூபிஏ கொடுத்துட்டாங்க அங்கே. பட் ஆனால் இப்போ முக்கியமான சர்டிஃபிகேஷன் நமக்கு வர வேண்டியது சிபிஎஃப்சி இவங்ககிட்ட இருந்தால் வரணும். பட் ஆனால் அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுக்காக கான்ஸ்டியூஷனுக்காக வாதாடுற ஒரு மிகப்பெரிய லாயரை பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி சைடு இறக்கியிருக்காங்க. எதுக்கு சர்டிஃபிகேஷனும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிருந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிக்கும் நமக்கு கொஞ்ச நேரத்தில். நான் அதனால் டீ குடிச்சிக்கிறேன். ஸோ இப்போது சிபிஎஃப்சி சைடு பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஷின் ஜனநாயகத்துக்கு கேட்டிருக்காங்க. இந்த டீமுக்கும் சரி சென்னை ஹைகோர்ட்டுக்கும் சரி. சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்கல, நாங்கள் கொடுக்காததுக்கு முன்னாடியே ஏன் 9ஆம் தேதி நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், அது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2வது, ரீரிவிஷன் கமிட்டிக்கு நாங்கள் சொன்னோம்ல ரிவிஷன் கமிட்டி வைக்கிறோன்னு சொல்லிட்டு, அதுக்கு அக்செப்ட் பண்ணாமல் ஏன் கோர்ட்டை போய் அவங்க அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் மார்க். 3வது, ஒரு படத்தை நாங்கள் ரிவ்யூ பண்ணி ப்ராப்பராக அதுக்கு நாங்கள் சர்டிஃபிகேஷன் கொடுக்க எங்களுக்கு 30 நாள் டைம் நாங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு இப்போது சீஃப் ஜஸ்டிஸ் வரலும் போகிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லாஜிக்கலாக அவங்க அட்டாக் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. 21ஆம் தேதி இப்போ மாற்றிருக்காங்க. இந்த பொங்கல் இதெல்லாம் முடிச்சுட்டு 21ஆம் தேதி ஹியரிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு மண்டே கேவிஎன் இன்கேஸ் சுப்ரீம் கோர்ட் ஏறினாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும், ஒரு மிகப்பெரிய நியூஸாகவே பார்த்திங்கன்னா இந்தியாவில் மாறும். அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு அங்கே பார்ஷியாலிட்டி பார்க்காம ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தை 30 நாள் முன்னாடி சென்சார் போர்டுக்கு கொடுக்கணும். பட் 30 நாள் முன்னாடி கொடுக்கலனாலும் போன மாதம் டிசம்பர் 18ஆம் தேதியும் கொடுத்தாச்சு. 19ஆம் தேதி 5 பேர் பார்த்துட்டு 4 பேர் யூபிஏ தரலான்னு சொல்லிட்டு வாய் வழியாக சொல்லியிருக்காங்க. இந்த கட்ஸ்லாம் பண்ணிவிடுங்க, ஒரு 21 கட்ஸ் சொன்னாங்க. 21ஆம் தேதி பண்ணி கொடுத்தாச்சு. 5ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 5ஆம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா சிபிஎஃப்சி வாயவே திறக்கலையாம். என்ன நடக்குது, யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயமும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்திருக்காங்க. இது ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு சொல்லணும் இல்லை, அது அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய தப்பு தானே. அது ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு சொல்லவே இல்லை, யாரோ ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் படம் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், படம் ரிலீஸ் ஆக போது ஒரு பரபரப்பு தான் ஆகும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு பேனிக் இருக்கும், அவ்வளோ காசு போட்டிருக்காங்க. இப்போது 21ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னா, இது ரீரிவிஷன் பண்ணுறோம், நாங்கள் திருப்பி ஒரு கமிட்டியை போட்டு இன்னொரு வாட்டி பார்க்குறோம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2 வாரமோ 3 வாரத்துக்கோ கண்டிப்பாக இழுப்பாங்க அப்படின்றது தான் என்னோடய இன்டென்ஷன் தோணுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேபி கேவிஎன் சைட்லேருந்து நாளைக்கு போயிட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ப்ராப்பரான ஒரு வக்கீலை வச்சு அவங்க வாதாடினாங்கன்னா
ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துருச்சுன்னா சிபிஎஃப்சிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. வித்தின் 1 or 2 டேஸில் சர்டிஃபிகேஷன் கொடுத்தாகணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்தில் கட்ஸ்லாம் பண்ணியாச்சு, ஏகப்பட்ட சமாச்சாரம் பண்ணியாச்சு. பட் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகாமல் 21 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அப்படின்னா இதுக்கு நடுவில் இந்த படத்தை இன்னும் எத்தனை நாள் டிலே பண்ண முடியுமோ அத்தனை நாள் டிலே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதுக்கு நடுவில் எலெக்ஷனுக்கான ஒரு டேட்டு மட்டும் வந்துருச்சுன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. பிகாஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர் ஒரு கட்சியோட தலைவர். புரியுதுங்களா? எலெக்ஷன் ரூல்ஸ் படி எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களோட பிளான் நினைக்கிறேன். எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன் இவ்வளோ பெரிய அழுத்தம் வெறும் ஒரு படத்துக்கு? ஏன் ஒரு படத்தில் கருத்து ஷேர் பண்ணுற சுதந்திரம் இருக்குது ஆஸ் பர் த லா. அது சினிமாவாக பார்க்காம அதுலேயும் அரசியல் பண்ணி அதை நிறுத்திட்டு எல்லோரும் கூட ஃபேன்ஸ் கூட விளையாடிட்டு ஒரு மிகப்பெரிய வெறுப்பை பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது, மறைமுகமாக பண்ணுறாங்கன்னு. எல்லாருமே இங்கே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஃபோன் இருக்குது, எல்லாருக்கிட்டேயும் ஒரு லேப்டாப் இருக்குது, மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு வயசானவங்களே கையில் ஒரு டச் ஃபோன் வச்சு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லோரும் இந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே. வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு ஆஃப் டாப்பிக்கு. ரியல் லைஃப்பில் யாராவது சீட் கோட் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கான வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளம் போய் கற்றுக்கலாம். அது லிங்க்கு நான் பிளேலிஸ்ட் லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துடல, பின்னிட்டு கமெண்ட்டில் அப்படின்லாம் ஒரு ஐ பட்டனில் கொடுத்துறேன். மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ஒரு விளம்பரம் தான், விளம்பரமாக மட்டும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சிங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் கேட்குறவங்க கிட்ட அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின். எந்த ஸ்டேட்டில் அதிகமான படங்கள் ஒரு வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு வருஷத்தில் சிபிஎஃப்சிக்கு சர்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்க? இல்லை உங்களுக்கு ஆன்சர் தெரியணுன்னா டெலிகிராம் போய் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அதில் அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். சரி, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஓப்பனாக பேசிக்கலாமா? ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குங்க இப்போது, சன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் இவங்க ஏதாவது ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நடிகருக்கு, நான் தளபதின்னு சொல்லலை, மதிக்காதீங்க இவனுங்களெல்லாம். பார்ஷியாலிட்டி பிடிச்ச ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னா சன் பிக்சர்ஸ் தான். இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு வச்சிங்க, அதுக்கு மேலே அந்த டைரக்டர் மதிக்க கூட மாட்டுறாங்க. இப்போது சன் நியூஸ் ஒரு வேலை பண்ணுது, ஜனநாயகன் சொல்லிட்டு. இப்போ இந்த படத்து மேலே இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு மாதிரி ஃபேன்ஸை இரிட்டேட் பண்ணுற மாதிரியே ஃபோட்டோஸ் வச்சு ஒரு போஸ்ட்டை போடுறது, அதை ஹைலைட் பண்ணி ஒரு போஸ்ட்டை போடுறது, அந்த மனசை பார்த்திங்கன்னா குத்திட்டே இருக்குது. பராசக்தி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பராசக்தியை புகழ்ந்து என்ன கொடுத்த காசுக்கு மேலே கூவுறாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறுப்பு தான் வருது சோஷியல் மீடியாவில். தள்ள கிளியராக நமக்கு தெரியுது. இந்த பிஆர் வச்சு ஒர்க் பண்ணுறாங்கல்ல, சன் நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போ அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்குது. ஒரு படத்தில் ஒரு ப்ளஸ்ஸை பற்றி பார்த்திங்கன்னா பேச மாட்டுறாங்க. இப்போ ஜனநாயகனுக்கு சான்றிதழ் கொடுக்கல, எல்லாமே கரெக்டாக இருந்தும் இந்த மாதிரி இப்போயே கொடுத்துட்டாங்க 19ஆம் தேதி, இந்த கட்ஸ்லாம் பண்ணிட்டாங்க, பட் சிபிஎஃப்சி தான் டிலே பண்ணுது, இந்த மாதிரிலாம் அவங்க பேசுகிறது கிடையாது. கொடுக்கல, விஜய் ரசிகர்கள் ஆதங்கம், தளபதி இது ஒரு கேவலமான ஒரு ஃபோட்டோ போட்டு அழுகிற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ மாதிரி போட்டு சன் நியூஸில் பண்ணுறாங்க. பராசக்தியில் சொல்லப்பட்ட அரசியல் விஷயங்கள் ஏன் யங் ஜென்ரேஷனை கவர்ந்துருக்கு, ஏன் இந்த படம் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி சாலையே ஸ்தம்பித்தது சிவகார்த்திகேயனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை போட்டுட்டு, இது எல்லாமே என்ன சொல்கிறதுனா அந்த மற்ற ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா லைக் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன போஸ்ட் வேணால் போட்டுக்கலாம் ஆஸ் எ நியூஸ் சேனல், பட் எல்லாருக்குமே பார்ஷியாலிட்டி பார்க்காம லிபரலாக இருக்கணும்ல, அது அவங்க பண்ணுறதே கிடையாது. இது நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா ஒரு வெறுப்பாயிட்டு ஏதாவது திட்டி விட்டுலாமல் தான் எனக்கு அஃபிஷியலாக தோணுது. அப்படி தான் ஆக்சுவலாக பர்சனலாக இருக்குது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னா ஆல்ரெடி தளபதி வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ்லாம். அவங்களா தளபதி வச்சு பீஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஒரு கட்சியை எதிர்த்து பேசுகிறார் அப்படின்ற ரீசனுக்காக பழசு மறந்துடுவாங்களா? இல்லை இவ்வளோ விசுவாசமாக இருப்பாங்களா? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகர்கள்லாம் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டு தாவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நாங்கள் உட்கார வச்சுருவோம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் அந்த பார்ட்டியே இருக்குது போல். அதை எதிர்த்து ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அதுக்கான பின்விளைவுகள் நாங்கள் எங்கே காட்டணுமோ அங்கே காட்டுறோன்னு சொல்லிட்டு இப்போ படத்து மேலே கை வச்சுருக்காங்க. இது இங்கே பண்ணுறாங்களா அங்கே பண்ணுறாங்களா, யார் பண்ணுறது எதுக்கு பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் மைண்டில் ஓடுது. பட் இதுதான் காரணம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்ல முடியல அஃபிஷியலாக நமக்கு. இப்போது தளபதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெல்லி கிளம்பியிருக்காரு, நிறைய ரீச் ஆகிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவருக்கு அந்த சிபிஐ ஆஃபீஸில் வர சொல்லியிருக்காங்க ரிகார்டிங் கரூரோட விஷயத்துக்கு. ஆனால் இன்னொருத்தர் இருக்கான்ப்பா அவனை பற்றி தான்ப்பா நான் பேசலான்னு இருக்கேன். சாட்டை கிடையாது அவன் பேர்,
இதான் வருது வாயில். பட் வேணாம். அவனுக்கு என்னதான் அப்படி ஒரு அரிப்புன்னு தெரில, தளபதி மேலேயும் அந்த டிவிகே மேலேயும் தளபதி ஃபேன்ஸ் மேலேயும். அவனோட வீடியோஸ்லாம் பார்த்தா ஃபோன் ஸ்க்ரீன் உடஞ்சாலும் பரவாயில்ல, கல்லு கட்சி இல்லாமல் இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெறுப்பாகுது. இவன்லாம் என்னென்னா செருப்பில் சாணி வச்சு அடிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல அவனை கூப்பிட்டு வச்சு. அப்போ கூட திருந்தாத ஒரு ஜன்மம். அதே மாதிரி இந்த கே பிரதர்ஸ் 2 பேர் இருக்கானுங்க, எந்த இடத்துக்கு போனாலும் அசிங்கப்பட்டுட்டு தான் வரானுங்க. அவனுக்கு என்ன தெரியுமா, இவங்களுக்குலாம் புரிஞ்சிருச்சு, நம்ம தளபதியை மார்க் பண்ணணும், டிவிகேவை மார்க் பண்ணணும், ஆனால் எதுக்கு பண்ணுறோம் நமக்கும் தெரியாது. இந்த கான்செப்டில் தான் இவனுங்க நான் வாழ்கிறானுங்க. எப்படின்னா இன்றைக்கி ஒன்று பேசுவானுங்க, நாளைக்கு வேறு பேசுவானுங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி பரிதாபமாக இருக்குது. இந்த ரோட்டில் நம்ம சில பைத்தியம்லாம் பார்த்தா எப்படி பரிதாபமாக ஃபீல் பண்ணோம். இவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ண அவசியம் கிடையாது. பட் ஏன் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மார்க் பண்ணி இந்த சாட்டை அப்படின்னு ஒருத்தர் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டபுளாக என்னப்பா இந்த மனுஷன் அரசியலுக்கு நல்லா பேசுவார் போல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம டைரெக்டாக அவர் பேசுகிறதுல பார்த்தோன்னா ஒரு தற்குறித்தனமாக தான் இருக்குது. ஸ்டேஜில் வச்சு பேசுகிறாப்புல, பேசிட்டு அசிங்கப்படுறாப்புல. இவ்வளோ அசிங்கப்பட்டு மறுபடியும் நான் பேசுகிறேன் அப்படின்னும் போது இதோட கிளியர் இன்டென்ஷன் என்ன, அவனை ஒரு கட்சியில் அப்பாயின்மெண்ட் பண்ணி நீ ஒரு கட்சியை பற்றி தப்பாக பேசு, அந்த கட்சியோட தலைவரை பற்றி தப்பாக பேசு, அந்த கூட்டத்தை பற்றி தப்பாக பேசு, தற்குறின்னு சொல்லிட்டு கலாயி அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வளர்க்குற ஒரு வேணாம். இதுக்கு மேலே எனக்கு ஒரு மாதிரி ரேஜ் ஆகுது. நான் கொஞ்சம் கூல்டவுன் ஆகிக்கிறேன். பேசணுன்னா நம்ம இதை விட இன்னும் கீழ்த்தரமாக இறங்கி பேசலாம். பட் அவங்களுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். ஸோ அதனால் இந்த பொறுப்பு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அந்த சாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு புனிதமான வார்த்தைகளோட கமெண்ட் செக்ஷனில் அவரை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.